கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ சத்ய சாயி சேவா நிறுவனம் ஈரோடு மாவட்டத்தின் நேரலை சத்சங்கத்திற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடந்து கொண்டிருக்கிற பகவத்கீதையிலிருந்து நவரத்தினங்கள் எனும் சத்சங்கமானது இன்று 3வது ஸ்லோகம். தொடர்ந்து நம் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் பேசுவார். வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஒரு விலையுயர்ந்த பொருளை போய் கடைவீதியில வாங்கினா, ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லேப்டாப் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கினா இந்த கடைக்காரர் நமக்கு சின்ன புஸ்தகத்தை கொடுப்பார். அதுக்கு பேரு மேனுவல்னு பேர். இந்த பொருளை எப்படி பயன்படுத்தினால் அதிகபட்சமாக பயன்பெறலாம், இதை சொல்கின்ற புத்தகம் தான் இந்த மேனுவல். நம்மகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப விலை பிடித்ததான விஷயங்கள் 2. இந்த உடல், இன்னொன்று இந்த மனம். இது 2 நமக்கு கொடுத்தவர் கடைக்காரர் கிடையாது, சுவாமி. அவர் ஏதாவது மேனுவல் கொடுத்திருக்காரா? இந்த மனதை, இந்த உடலை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு ஏதாவது மேனுவல் இருக்கான்னா, அதாவது சாஸ்திரம் என்றால் போதனை அப்படின்னு அர்த்தம், டீச்சிங்ஸ். யார் போதிக்கின்றார்களோ அவருக்கு பேர் சாஸ்தான்னு பேர். தர்மசாஸ்தா அப்படின்னா தர்மத்தை போதிப்பவர்னு அர்த்தம். அப்படி இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டுகின்றன. ஆகையினாலே எல்லாமே மேனுவல். பகவத்கீதை மேனுவல், திருக்குறள் மேனுவல், திருவாசகம் மேனுவல், திருமந்திரம் மேனுவல், பைபிள் மேனுவல், எல்லாமே மேனுவல் தான். இதை கொடுத்தது இறைவன். இந்த வகையில ஆளுமை வளர்ச்சிக்கு சிறந்த வழிகாட்டியாக முதலிலே எழுதப்பட்ட நூல் பகவத்கீதை. பாக்கியெல்லாம் அப்புறம் வந்ததுதான், சந்தேகமே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தே இந்த பகவத்கீதை இருக்கு. இந்த பகவத்கீதையானது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. The real art and science of living is பகவத்கீதா. ஆர்ட் ஆஃப் லிவிங்னா பகவத்கீதை தான். அது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. பகவானுடைய சங்கல்பத்தினாலே முதல் வியாழக்கிழமை என்று கீதையினுடைய அறிமுகத்தை பெற்றோம். வாழ்க்கையிலே எப்படி முன்னுக்கு வர வேண்டும் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை கர்மத்தை, கர்ம யோகத்தை, பிரசாத புத்தியை, சரணாகதியை, மன இறுக்கத்தை களைவது எப்படி, எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னைக்கு அதே போலவே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம், எப்படி பேச வேண்டும். பேசுறதுக்கு இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். இந்த நிர்வாகியல்ல கம்யூனிகேஷன் முக்கியமான பாடம். What is communication? What are the barriers of communication? How to overcome barriers? இப்படி கம்யூனிகேஷனை பத்தி நிறைய இருக்கு. இன்னொன்னு பார்த்தோம்னா, நமக்கு மொத்தம் 10 இந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5 ஆக 10 இருக்கு. ஆனா சுவாமி இந்த 10ல வாக்க மட்டும் எடுத்திருக்காரு. எப்படி பேசுறதுங்கிற பத்தி எடுத்துட்டு இருக்காரு. கண்ணுக்கு அதை பத்தி சொல்லாம பேசுவதை பற்றி சுவாமி தேர்ந்தெடுத்து அதனுடைய தரசப்படுத்த.
இது வரக்கூடிய அத்தியாயமானது ஸ்ரத்தாத்ரயம் அப்படின்னு பேர். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம்னா 3 விதமான ஸ்ரத்தை. இப்போ நம்ம எடுத்துட்டோம்னா பகவானை பற்றி நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்கிறது இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறார்கள், பகவான் நல்லா குறி சொல்லுவார், ஆரணம் சொல்லுவார், இப்படி நடக்கும் இப்படி நடக்காதுன்றத சொல்லுவார். இன்னொருத்தர் என்ன நம்புறாருன்னா, சுவாமி நன்றாக வைத்தியம் பார்ப்பார். இன்னொருத்தர் சொல்லுவார், சுவாமி ஒரு குருநாதர். ஆனால் சிலர் மட்டுமே பகவானை ஒரு அவதாரம், அவர் பரபிரம்ம ஸ்வரூபம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஸ்ரத்தையானது, விசுவாசமானது மனிதனுக்கு மனிதன் வாங்கிவிடுகின்றது. சிலர் பிரம்மா விஷ்ணு சிவன் அம்பிகை போன்றவர்கள் வணங்குகின்றார்கள். சிலர் காட்டு தெய்வங்களை வனதேவதைகளை வணங்குகின்றார்கள். இன்னும் சிலர் பூத கணங்களை வணங்குகின்றார்கள். இதெல்லாம் வித்தியாசமான மாறுபாடுகள். இதை சொல்றது இந்த யோகத்துல, யோகம்னா இங்க அத்தியாயம்னு அர்த்தம். இந்த அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்லி 3 விதமான தவங்களை பற்றி சொல்கின்றார். தபஸ்னா என்ன? தன்னைத்தானே வருத்திக் கொள்வது. தபஸ்னா சூடு. தங்கத்தை உருக்க அது தன்னைத்தானே வருத்திக் கொள்ள வேண்டும். நெருப்பு அர்த்தம் கிடையாது. ஒரு சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளினிங். இதுல 3 விதமான தவங்களை பற்றி இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசுறார். ஒண்ணு காயிக தபஸ். இந்த கை கால்களை வைத்துக் கொண்டு எப்படி தவம் செய்ய வேண்டும். அதுக்கு சுவாமி என்ன சொல்றார்? குருமார்களை வணங்க வேண்டும், தேவர்களை வணங்க வேண்டும், ஆந்திரர்களை வணங்க வேண்டும், அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாமே காயிக தபஸ், உடல் ரீதியான தபஸ். அடுத்தது மானசீக தபஸ். மனதின் மூலமாக தவம் செய்வது எப்படின்னு பார்த்தா, மனது தூய்மையா இருக்கணும். மனத்திற்கண் ஆசிரியன் ஆதல். மனம் தூய்மையாக இருக்கணும். மனதுல அன்பு இருக்கணும். சுய கட்டுப்பாடு இருக்கணும். ஆத்ம நிகிரகம் இருக்கணும். இது மானசீக தபஸ். இந்த 17வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல சுவாமி வாச்சிக தபஸை பற்றி சொல்றார். எப்படி பேசுறது? நம்ம கோட் ஆஃப் கான்டக்ட் பார்த்தோம்னா 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட்ல 6, 7, 8 இந்த 3 இதுல வருதுதான். பிறரை குறிப்பாக அவர்கள் இல்லாத போது குறை கூறாதீர்கள், மென்மையாக பேசுங்கள், அன்புடன் பேசுங்கள், தாய் இலக்கியத்தை படியுங்கள். இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல வந்திருக்கிற அந்த ஸ்லோகத்துடைய அப்படியே அப்பட்டமான திருக்குறள் பார்த்தோம்னா பகவத்கீதையுடைய பிரதிபலிப்பு. திருக்குறள் கீதை ஒட்டியே இருக்கும். திருக்குறள் படிச்சா கீதை படிக்கணும், 2 ஒன்னே தான். கருத்துக்கள் அப்படியே ரொம்ப அழகாக எளிமையாக சொல்கிறார். அப்போ இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்ல சாமி அதே கொடுத்துருக்கிறது. அந்த கிருஷ்ணன் சாய் கிருஷ்ணன் நமக்கு அதே 6, 7 இந்த 3 கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுக்கிறார். முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். அனுத்வேகரம் வாக்கியம் சத்யம் பிரியைதம் ஜெயதே
स्वाध्यायाभ्यसनं चैव वाग्मयं तव उच्यते. அனுத்வேகரம். நம்முடைய பேச்சு பிறரை துன்புறுத்தக் கூடாது. தீனால சுட்ட புண் கூட ஆறி போயிடும், நாவினால சுட்டவளும் ஆறவே ஆறாது. அனுத்வேகரம். எந்த காரணத்தை கொண்டும் பிறரை துன்புறுத்தாமல் பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும். தமாஷுக்காக எரிஞ்சு விழ மாதிரி பேசுவது கூட தப்பு. நமக்கு எரிஞ்சு விழ 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 என்ன ஆகுதுன்னா, நம்ம முகத்துல ஒரு வடுவாக சாப்பிட்டு வயசாக வயசாக ரொம்ப பார்க்க அழகு ஜாஸ்தியாகும். ஆனா இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த அம்மா குழந்தை தெரிஞ்சு விழுந்தா அந்த முகமே மாறி போயிடும், இந்த அழகெல்லாம் காணாம போயிடும். அனுத்வேகரம். அவர்களை துன்புறுத்தாதே. இப்ப பார்த்தோம்னா இந்த பேச்சு மூலமாக நிறைய விவாதத்துக்கு பேசுவது வருகிறது. ஒரு குடும்பம், ஒரு அலுவலகம், 2 அரசுகள், அரசியல் கட்சிகள் எல்லாத்திலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக் கொண்டு முன்படுத்திக் கொண்டு பேசுவதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருகின்றன. அவர்கள் இதுல போக்கஸ் பண்ணணும். பேசும்போது அனுத்வேகரம். எந்த காரணத்தை கொண்டும் துன்புறுத்தாதே, மென்மையாக பேசி. சாமி சொல்ற ஸ்பீக் சாஃப்ட்லி. ஏன்னா அஹிம்சை ரொம்ப முக்கியம். ஏதோ கையாலேயோ அருவாளாலேயோ வெட்டுறது அஹிம்சை மட்டும் கிடையாது. வாயினால ஒருத்தர் ஹிம்சை பண்ணினா அதுவும் ஹிம்சை தான். பேசும்பொழுது பிறருக்கு துன்பம் கொடுக்கப்படக்கூடாது. அப்படி தோண்டு போயிடுவான், நீ பண்றதெல்லாம் காணாம போயிடும். நிறைய சாப்பாடு போடுவேன், நிறைய சம்பளம் கொடுப்பேன், கார் கொடுப்பேன், வசதி எல்லாம் பண்ணி கொடுப்பேன். ஆனா நீ பேசுகின்ற பேச்சு அந்த ஊழியனை துன்புறுத்தீர்கள் என்றால் நீங்க பண்றது எல்லாமே வேஸ்டாக. அனுத்வேகரம். ஸ்பீக் சாஃப்ட்லி. சாஃப்ட்லி மட்டும் இல்ல, சாமி சொல்றார் முதல்ல சாஃப்ட்லி மட்டும்தான் இருந்தது. 1980 சாமியில 3வது உலக மாநாடு, 9வது அகில இந்திய மாநாடு. அப்ப இந்த 9 பாயிண்ட் கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது ஸ்பீக் சாஃப்ட்லி அதை மட்டும்தான் சொல்லியிருந்தார். நிறைய பேர் என்ன பண்ணா ரொம்ப மென்மையா பேசுற மாதிரி பேசி திட்டிக் கொண்டிருந்தார்கள். குரவா ரொம்ப தாழ்த்தி திட்டிருந்தார்கள். ஸ்பீக்கிங் சாஃப்ட்லி பட் அன்கைண்ட்லி. அது சுவாமி சொல்லும் பொழுது ரெண்டும் வேணும். ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கைண்ட்லி. அனுத்வேகரம் வாக்கியம். 2வது சத்தியம். சத்தியம் என்றால் என்ன? வாய்மை. வாய்மை எனப்படுவது யாரும் தீங்கில்லா செயல். சத்தியம்னு சொல்லும் பொழுது விகரண சுத்தி ரொம்ப முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள், பேச்சு, செயல்கள் எல்லாமே ஒன்னா இருக்கணும். ஏதாவது ஒரு மாறுபாடு இருந்தா அந்த சத்தியம் இல்லைன்னு அர்த்தம். Everything should be identical. நீ எண்ணுவது போல பேச வேண்டும், பேசுவது போல செய்ய வேண்டும். இதை திருக்கிரம சுத்தி.
சத்தியம், சத்தியமேவ ஜெயதேன்னு நம்ம அசோக சின்னத்துல இருக்கு. முண்டகோபனிஷத்துல வருது, வாய்மையே வெல்லும். நல்ல வேலை அன்னைக்கு இந்த பகுதியாளர்கள் இல்லாதனால பெரிய பிரச்சனை இல்லாம அது அப்படியே இருக்கு. வேதத்தில் எடுத்ததுங்கிறதுனால யாரும் கூட அப்ஜெக்ட் பண்ணல. சத்தியமேவ ஜெயதே. சாமி சொல்ற, இந்த நாக்குக்கு அலங்காரம் என்னது என்றால் இந்த சத்தியம் பேசுவதுதான். சத்தியம் பாட சொல்லுவோமா? சாய்தான். சத்தியம் மகாவீர் ஈஸ்வராய், மகாவீர் ஈஸ்வராய், वाहे गुरु बोल मनम्बा, गुरु बोल मनम्बा, अल्लाह ईशो सतगुरु साई, अल्लाह ईशो सतगुरु साई, गीता वेद कुरान हुसाई, गीता वेद कुरान हुसाई, तन में साई मन में साई, रोम रोम में साई साई, वाहे गुरु बोल मनम्बा, वाहे गुरु बोल मनम्बा, बुद्ध महावीर ईशु साई. இந்த சத்தியம் என்பது இல்லாமல் போய்விட்டால் பாக்கி என்ன இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. வருங்கால மாப்பிள்ளைய ஒரு மாமனார் இன்டர்வியூ பண்ற, உனக்கு தண்ணி போடுற பழக்கம் இருக்காப்பா? இல்ல. வெரி குட். சிகரெட் குடிப்பியா? திருடுவியா? மாட்டேன். எந்த கெட்ட பழக்கத்தை சொன்னாலும் அவங்க கிடையாது. நோ 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 நோ. ஆமா, ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்னப்பா அது? பொய் சொல்லுவேன். இதெல்லாம் அடிபட்டு போயிடுது. சத்தியத்தை பேசாதவனை யாரும் விடுபோவது இல்லை. இது அடிப்படை உண்மை. இன்னைக்கு பாரதிதாஸ் படிச்சு சத்யசாயி நிறுவனத்தில் ஒரு நபராக இருக்காருன்னா அவருக்கு எம்ப்ளாய்மெண்ட் மார்க்கெட் ரொம்ப பிரைட்டா இருக்கு. என்ன காரணம் என்றால் நம்புகிறார்கள். நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு. சத்தியம் தவற மாட்டார்கள். ராமரை பற்றி சொன்னேன். சத்தியம் நம்ம கண்ணுக்கு முன்னால சத்தியம் பேச 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 முகம் அப்படியே பிரகாசமாகி வருகிறது. அது மட்டுமல்ல, யார் சத்தியத்தையே பேசுகின்றார்களோ அவர்கள் சொல்றதெல்லாம் நடக்கிறது. ஏன்னா அந்த தேவதை அச்சுதேவன் என்ன பண்றது, இந்த மாதிரி நல்லவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்ட ததாஸ்து, அது அப்படியே நடக்கட்டும், நன்றாக இருக்கட்டும், நன்றாக இருக்கும். ஆனா அந்த மாதிரி பெரியவருடைய ஆசீர்வாதத்தை போய் வாங்கிக்கணும். சத்தியம் அனுவேகரம் வாக்கியம். கண்ணா, நீ பேசத்தை துன்புறுத்தாதேப்பா. அவனுக்கு எந்த காலத்தை கொண்டும் மனசுல ஒரு துன்பம் ஏற்படக்கூடாது. சத்தியத்தை பேசு. இப்போ கேள்வி வருது, சத்தியத்தை பேச முடியுமா?
ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஒரு பஜன் பாடுறாரு. அந்த பாட்டுல வந்து ஸ்ருதி இல்லை, ராகம் இல்லை, தாளம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மூத்த பக்தர்கிட்ட வந்து சாய்ராம் நாளைக்கு சமையல பாடினேன், எப்படி பாடினேன்? இவர் என்ன சொல்லுவார்? சத்தியம். இந்த மாதிரி நல்லாவே பாடல சொல்லலாமா? அது மாதிரி ஒரு மேலதிகாரி அவருக்கு கீழே வேலை பார்க்கிறவர்கள் வந்து தப்பு பண்ணுகிறாரு. அப்படி யாராவது தப்பு பண்ணினா அதை எடுத்து சொல்லாம இருக்கிறது அதர்மம். தப்பை கண்டிக்க வேண்டியது தர்மம். அப்படி இருக்கும் பொழுது நீ தவறு செய்து விட்டாய் என்று சத்தியத்தை சொல்லலாமா? அதுக்கு பெற்றோர்கள் ரொம்ப அழகான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். முதல்ல என்ன பண்ணணும்? எது நல்லா இருந்தது? இந்த பொண்ணுக்கு ராகம் இருந்திருக்காது, தாளம் இருந்திருக்காது, ஆனா பாவத்தோட பாடி இருக்கும். நீ பாவத்தோட பாடினேன், அதோட கொஞ்சம் ராகத்தையும் தாளத்தையும் சேர்த்துட்டா பாட்டின்னு அருமையா இருக்கும். அதாவது எந்த உண்மையை சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அந்த உண்மையை முதல்ல பேசணும். அதுக்கப்புறம் டைஜஸ்ட் பண்ண முடியாத சத்தியங்களை சொல்லத்தான் வழியில். அது மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் எக்ஸாமினேஷன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், 0 மார்க், சத்தியம் சொல்ல வேண்டாமான்னு சொல்லணும். நீ முயற்சி பண்ணியிருக்கப்பா, ஓரளவுக்கு எழுதியிருக்கேன், ஆனால் பாஸ் பண்றதுக்கு இது போகாது, கொஞ்சம் கூட நீ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மெஷர் பண்ணீங்கன்னா இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்கோர் மோர் மார்க்ஸ். அநேகரம் வாக்கியம் சத்தியம். அடுத்தது பிரியம். பிரியம்னா என்ன? கேட்கறதுக்கு சுகமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுக்கு போறோம்னே சொல்லணும், அவங்க வீட்டு சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னதாதா சுக்கி பவா, வீடு ரொம்ப சுத்தமா வச்சுருக்குமா, குழந்தைகளும் நல்லா வளர்த்திருக்கு. இந்த மாதிரி அவன் காலில் பேசும்பொழுது அது புண்ணியமாக இருக்க வேண்டும். சுவாமி சொல்ற, you cannot always oblige. நீ வந்து எல்லாரையும் எப்பவுமே திருப்திப்படுத்த முடியாது, அவன் கேட்கறதும் பண்ண முடியாது. பட் அது என்ன பண்ணலாம்? you can say you cannot oblige. சாரி, சில வார்த்தைகளே இருக்கு, மன்னிச்சுக்கோங்க, எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. அதை எப்படி சொல்லணும்? காதுல விழும்பொழுது அது புரியமாக இருக்க வேண்டும், ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அந்த சாஃப்ட் பேச்சோட பேச்ச பார்த்தாலே இப்போ சுவாமியுடைய பர்சனாலிட்டியில ரொம்ப பிடிச்சதுன்னா சுவாமியோட சௌமிய பாவம், அந்த சௌமிய முகம் இருக்கு, அதை பார்க்க 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 பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா எப்பவும் புரிஞ்சிருக்கு. பிரியம் ரொம்ப சொன்ன என்ன பண்ணுவாங்க, கண்ணை போத்தே அப்படின்னு திட்டுவார், திரும்ப மாலையும் சொல்லுவார். அதே ரொம்ப அழகா காது கேட்கறது சுகமான ஒரு லகரி மாதிரி இருக்கும். பிரியம் வேண்டும். அந்த பிரியம் எப்போ வரும்னா, the 5 human values புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மீகம்ங்கிறது ஏதோ வந்து ஒரு ட்ரை சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப பிராக்டிக்கல், எல்லாமே இன்டர் கனெக்டட். எப்ப பிரியமா பேச முடியும் அப்படின்னா, எப்போ உனக்கு அன்பு இருக்கோ அப்பதான் பிரியமாக பேச முடியும். செயற்கையா பிரியமா பேசவே முடியாது. செயற்கையா பேசுறது சிந்தட்டிக், ஒரு லிப் ஹோமேஜ் மாதிரி ஒரு உதட்டளவில் சில பேர் பேசுவார்கள், பார்த்ததை தெரிஞ்சிடும், நாலு போயிடும். இது மனசுடைய ஆழத்திலேயே பேசுவார். அப்படியாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னும் சாமி கிளம்புதான் நிச்சயமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் குளிர்ந்து போயிடுறான். இது எப்ப வரும் என்றால்,
மனதிலே அன்பு இருக்க வேண்டும். அன்போடு பேசி சுகர் கோட்டட், லவ் கோட்டட், அனுதிரேக கரம் வாக்கியம், துன்புறுத்தாமல் பேசிப்பார், சத்தியத்தையே பேசி, பிரியமா பேசி. இது ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. ஆதிசங்கரர் சொல்றார், 4 கண்டிஷன் போட்டிருக்கார் சுவாமிங்கிற. அனுத்வேகரம், சத்தியம், பிரியம், ஹிதம். 4 இருக்கணும். 4 இல்லாம இருந்தா நாற்காலி ஒரு காலம் ரிட்டர்ன் ஆகும். ஆதிசங்கரர் 4 இருக்கணும். துன்புறுத்தக்கூடாது, சத்தியத்தை தான் பேசணும். இதெல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் முடியுமா? அந்த மாதிரி வேலையில இந்த கம்யூனிகேஷனுடைய முக்கியத்துவத்தை நம்ம ஞாபகப்படுத்தி, இந்த பேச்சு என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ரொம்ப சக்தி இருக்கு பேச்சுக்கு, ரொம்ப சக்தி. நம்ம பேச்சு வந்து எனக்குமே போற அப்படியே நின்றுட்டே இருக்கும், ஏர்லயே இருக்கும். Speech is very powerful. யார் பேசுகிறார்களோ அவர்கள் பொறுப்புடன் பேச வேண்டும். அப்பதான் அனுபவங்களும் சத்தியம் பிரியமெல்லாம் பாவம் பண்ண முடியும். முதல்ல என்ன பண்றோம், நம்ம இந்த பேச்சு சக்தி வாய்ந்தது. 2வது, பேசுபவர்கள் பொறுப்பாக பேச வேண்டும். 3வது, எப்போ உன்னுடைய பேச்சுடைய அளவு ஜாஸ்தியா இருந்தோ அப்புறம் தரம் குறைய ஆரம்பிக்கும். இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சா சில பேர் புரிஞ்சுலாம், சத்தியம் இல்லாம இருக்கலாம், பிரியமா இல்லாம இருக்கலாம், ஜாகிரதை இல்லாம போயிடும். பேச்சை குறைக்க வேண்டும், வளவளவா என்று பேசக்கூடாது. டாக்லெஸ். யார் பேச்சை குறைக்கின்றார்களோ, அது ராமருக்கு பேர் மிதபாஷின்னு பேர். ராமரை பத்தி சொல்லும் போது மிதபாஷி, ரொம்ப கம்மியா தான் பேசுவார். அதே வேளையில பூர்வ பாஷி, அவர்தான் முதல்ல குட் மார்னிங் போடுவார். நீங்க போய் குட் மார்னிங் காத்து இருக்கவே மாட்டேன். மிதபாஷி, பூர்வ பாஷி. அப்போ இந்த பேச்சை ரொம்ப குறைக்க குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த அனுவேகம் இருக்கும், புரியும் இருக்கும், சத்தியம் இருக்கும். 4வது கண்டிஷன் என்னது? ஹிதம். ஹிதம்னா என்ன? நன்மையை செய்ய வேண்டும். எந்த வார்த்தைகள் பிறருக்கு நன்மையை பயக்குகின்றதோ அதுவே ஹிதம். இந்த ஸ்பீச்சை வந்து 3ஆக பிரித்திருக்கிறார்கள். உத்தமமான பேச்சு, மத்தியமமான பேச்சு, அதமமான பேச்சு. உத்தமமான பேச்சு என்றால் அதை பேசுபவனுக்கும் கேட்பவருக்கும் அது நன்மையை பயக்கும். குட் ஃபார் போத் தி ஸ்பீக்கர் அண்ட் தி லிசனர். 2 பேருக்கு நல்லது பண்ணினா அது உத்தமமான பேச்சு. பேசுவதற்கு மட்டும் பண்ணிட்டுன்னா அது மத்தியமம். 3வது அதமம். 2 பேருக்கு ஒரு பிரயோஜனம். ஏதோ பேசிக்கணும்னு சொல்லி அந்த பேச்சு நடக்கிறத no communication is happening. ஆனா பொதுவா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய துறவி இருக்கார். துறவிகிட்ட போய் நம்ம துன்பத்தை போய் சொல்றோம், சுவாமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, நீங்க இதுக்கு ஆலோசனை சொல்லணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த சுவாமி கிட்ட இவர் பேசுவார். அந்த 1 மணி நேரமும் சாமி பேசவே மாட்டார், இவர்தான் பேசிட்டு இருப்பார். 1 மணி நேரமும்
இந்த ஆசாமி தான் பேசிட்டு இருப்பார். பேசி கடைசியில, சுவாமிஜி யூ கேவ் மீ லாட் ஆஃப் அட்வைஸ், எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டேன் சுவாமிஜி, நீங்க எதனால அப்படி சொல்லுங்க? அவர் பேசுறதுக்கு முழுமையான சந்தர்ப்பம், சுவாமிஜிக்கு பேசுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி இல்லாம உத்தமமான பேச்சுல 2 பேருக்கும் பேசுற வாய்ப்பு இருக்கணும், 2 பேருக்கும் பயன் இருக்கணும். இப்ப கீதையை பார்த்தோம்னா 2 பேரும் பேசுற, சாமியும் பேசுற, கிருஷ்ணனும் பேசுற, அர்ஜுனனும் பேசுற. இது ஒன் வே டிராஃபிக் கூட. கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஏ ஒன் வே டிராஃபிக். 2 பேரும் பேசும். ஒரு பெரிய ஃபிளாட், இந்த ஃபிளாட் எல்லா வீட்லயும் புருஷ முஞ்சாதி சண்டை நடந்துட்டு இருக்கும். ஒரு ஃபிளாட் மட்டும் சண்டையே நடக்காது. ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாளைக்கு ஆளுநர் உடன்ல இருந்து இன்டர்வியூ பண்றது போறான். ஏன் சார் உங்க வீட்டுல மட்டும் எந்த சண்டையும் இல்லை? பார்த்தா அந்த அந்த வீட்டுல இருக்கிற வீட்டு சொந்தக்காரருக்கு காது கேட்காது. அந்த வீட்டுக்கு இல்லத்த அரிசிக்கு பேச்சு வராது. அந்த நம்ம அதனால வீட்டுல சண்டையே இல்லை. அதுல பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்பர்ஷான நிசப்தம், அது பிரயோஜனமே கிடையாது. 2 பேரும் பேசணும். பேச்சுல 2 பேருக்கு பயன் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பேச்சு பிடிக்கும். அவர்கிட்ட போல நல்ல ஐடியா கிடைக்கும் சொல்லும் பொழுது அவரை நீ பேச விடணும், ஒன்னு அவர் பேச விடணும். அனுசேகரம் சத்தியம் பிரியம் ஹிதம் கேட்கறதுக்கு ரொம்ப மதுர பாஷி. மதுர பாஷின்னு அர்த்தம் இனிமையா பேசுவார். அது மாதிரி இனிமையா ஒருத்தர் பேச்ச கிடைச்சிட்டாருன்னா அவங்க வீட்டுல எப்போ கூட்டம் இருந்துட்டே இருக்கும். இந்த நாக்கு இருக்கே, நாக்கு வந்து 2 பண்ணும். எங்க தாத்தா ஒரு கதை சொல்லுவார். கிடைக்கிற நாக்கு, கிடைக்காத நாக்கு. இதுக்கு சொல்ல வரேன், இந்த இதற்கு சொல்ல வரேன். கிடைக்கிற நாக்கு, கிடைக்காத நாக்கு. நல்ல வெயில் வேலை, ஒரு 12 மணி இருக்கும். ஒரு குரு, ஒரு ஞானி ரோட்ல போயிட்டு இருக்க. அவர் கூட கொஞ்சம் சிஷ்யர்களும் இருக்கா. வெயில் தாங்க முடியல, நாக்கு வறண்டு போயிடுது. இப்ப குரு சொல்றார், பாருப்பா அதோட வீடு தெரிகிறது, அங்க போய் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி கொடு. இந்த சிஷ்யம் போறான், ரொம்ப பந்தாவோட போய் வெள்ள அடிக்கிறான். அந்த அம்மாவும் அறக்க பறக்க எழுந்திருந்து வந்து என்ன வேணும் பாருங்க, நிக்கிறது பாருங்க. குரு பார்த்தாலே தெரியல, அவர் பெரிய ஞானி, இந்த பாரதத்திலே பெரிய ஞானி. அவர் வெயில வந்திருக்கார், அவரால் நடக்க முடியல. அவருக்கு நீங்க உடனே ஏதாவது கொடுங்கோ, தண்ணி கொடுங்கோ, குடிக்க கொடுங்கோ. நீங்க அப்படி கொடுக்காட்டா அது சாபம் உங்களுக்கு சும்மா விடாது. இப்படிலாம் பேசலாம். அந்த அம்மாவுக்கு ஒரே எரிச்சல். மத்தியானம் எழுப்பி கதவுலா பேச்சுக்கு நீ வந்திருக்கு, யாருக்கு ஒன்று கொடுக்க முடியாது போ கதவை சடங்கு உள்ள போயிடும். இவன் வந்து சொல்றான், குருஜி அந்த அம்மா ரொம்ப எகத்தாளமா பேசுறா, ஒன்றும் கிடைக்காது. சாமிஜி என்ன பண்ற, இன்னொரு சிஷனை கூப்பிடுற, நீ போய் கேளுப்பா. அதே வீட்டுக்கு போறான், அந்த அம்மாவே வர. அம்மா மன்னிச்சுக்கோ, மத்தியான வேலை உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சுக்கணும். இந்த குரு வந்திருக்கார், ரொம்ப வயசானவர், உங்களுக்காக ஆடி ஒரு பெரிய ஞானி. அவரால் வெயில நடக்க முடியல, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு காட்டமல் தண்ணி குடிச்சதுன்னா பரவாயில்ல. இவங்களுடைய பேச்சே வந்து ரொம்ப இதமா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இந்த அம்மா என்ன சொல்றா, எட்டி பாக்குறா,
அது எவ்வளவு பெரிய வயசானவர், பெரிய ஞான் மாதிரி இருக்க, அது உள்ள வர சொல்லு. ஏசி ஆன் பண்ணி அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி முதல்ல தண்ணி குடிப்போம்னு சொல்லி அப்புறம் இளநீயை கொடுத்து, இந்த வயிறு நீங்க வந்திருக்கு, சாப்பிடாம போகக்கூடாது, அற்புதமான விருந்தை படைத்து கொடுக்கிறார்களமா. கிடைக்கிற நாக்கு, கிடைக்காத நாக்கு, எல்லாமே நாக்கு தான். நாக்குக்கு வந்து 2 வேலை இருக்கு. ஒரு வேலை வந்து சாப்பிடுறது. கண்ணா பின்னாலும் சாப்பிட்டா அது ரொம்ப ஆபத்தா போயிடும். சாப்பிடாம இருக்கிறத விட சாப்பிடுறதுதான் அதோட பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. நீங்க பாத்தீங்கன்னா ஏழைகளை விட பணக்காரர்கள் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி பேசுறது, பேசக்கூடாது, பேசினா திரும்ப எடுக்கவே முடியாது. ஒரு தடவை பேசிட்டோம்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாது. இதமா பேசணும். இன்னொரு பாட்டு பாடலாமா? अयोध्या बिहारी श्री राम राम राम, अयोध्या बिहारी श्री राम राम राम, द्वारका बिहारी श्री कृष्ण कृष्ण कृष्ण, द्वारका बिहारी श्री कृष्ण कृष्ण कृष्ण, सप्तगिरि बिहारी गोविंद गोविंद, सप्तगिरि बिहारी गोविंद गोविंद, निज भक्त हृदय बिहारी श्री साईनाथ देवा, निज भक्त हृदय बिहारी श्री साईनाथ देवा, अयोध्या बिहारी श्री राम राम राम। சாய்ராம். ஆக 4 நிபந்தனைகள்: பேச்சு அனுத்வேகரம், துன்புறுத்தக்கூடாது, சத்தியம் வாய்மையே பேச வேண்டும், பிரியம் ரொம்ப இனிமையா இருக்கணும், ஹிதம் நன்மையை பயக்க வேண்டும். இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சா வாழ்க்கையை எடுத்ததுலாம் உங்களுக்கு வெற்றி தான். எந்த ஒரு இளைஞனாவது இந்த 4 கண்டிஷனை பின்பற்ற ஆரம்பித்தால் அவனுக்கு வாழ்க்கையில வெற்றி தான். இன்னும் சாமி என்ன சொல்ற, சுவாத்தியாய வியசனம் செய்வ. 4 மட்டும் போராதுப்பா, சுவாத்தியாயம் வேண்டும். சுவாத்தியாயம்னா என்ன? வேதங்களை படிப்பது. நம்ம கோடாப்காரத்துல பார்த்தா என்ன சொல்றாரு சுவாமி, இல்லாத பொழுது அவர்களை குற்றம் சொல்லாதே, மென்மையாக பேசி அன்பாக பேசி தாய் இலக்கியத்தை படி. ரீடிங் ஆஃப் தாய் லிட்ரேச்சர், சாஸ்திரங்களை படிக்கணும். இந்த இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், பேசணும் ஆசை இருக்கு. They want to become good speakers. எப்ப பேச்சாளர் ஆக முடியும்னா, நம்மை விட பெரியவர்கள், ஞானிகள், யோகிகள், மகான்கள், அவதாரங்கள் இவர்களெல்லாம் என்ன பேசி இருக்கிறார்கள் அதை வழிவிடாம படிக்கணும். நிறைய இருக்கு படிக்கணும், படிச்சுட்டே இருக்கலாம். 10 நாளைக்கு படிச்சா 10 நிமிஷம் பேச முடியும். ஏன்னா படிக்காம பேசுறதுங்கிறது வந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீ என்ன படிக்கிறியோ அதான் வழியில வரப்போகுது. படிக்கத்தான் நீ பண்படுவாய். நிறைய படிக்கணும். அங்க
சுவாத்தியாயம் அப்படின்னு சொல்றது வந்து வேதத்தை படிக்க வேண்டும். வேதம் சொன்னா இப்ப வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கீதையை படிக்க வேண்டும். நான் அன்னைக்கே சொன்னேன், தமிழ்ல கீதை படிக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் சுவாமி சிவானந்தா திருப்பராயத்துறை அவருடைய கீதையை படிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப எளிமையா இருக்கும், ரொம்ப கம்பீரமா இருக்கும், நல்ல ஆர்வத்தை தூண்டும், போராடிக்கவே அடிக்காது. கூட கூட நிறைய ராமகிருஷ்ணருடைய சேயிங்ஸ் எல்லாம் இருக்கணும், நிச்சயம் நீங்க படிக்கலாம். சுவாத்தியாயம் நிச்சயமாக படிக்க வேண்டும். இது ஆசிரியர்களுக்கு ரொம்ப பொருந்தும். நிறைய ஆசிரியர்கள் காலையில அன்பாப்புலர் இருக்காங்க. மாணவர்களுக்கு அவர்கள் பிடிக்கிறதுல என்ன காரணம்னா, இவர்கள் படிக்கிறதே கிடையாது. படிக்காம கிளாஸுக்கு போறது, ஏதோ 10-15 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி பிபிடி போடுறது, மாத்துறதே கிடையாது, அப்டேட்டிங்கே கிடையாது. லேட்டஸ்டா என்ன இருக்கு, குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். அதை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து அந்த நாலேஜ் வரும். அந்த நாலேஜ் எங்கிருந்து வரும்? சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் பண்ணதான் நம்முடைய சிந்தனையானது நல்ல செம்மையாகிறது. நல்ல புத்தகங்களை படிக்கணும். அது சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப வயசுக்கு படிச்சா ஞாபகத்திலேயே இருக்காது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நல்ல விஷயங்கள் எல்லாம் படிக்கணும். படிக்க 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 மாஸ்டர். உங்களை மீறி நல்ல வார்த்தைகளும் வெளியில வரும், பயன்படுத்தப்படியாத வார்த்தைகளும் வெளியில வரும். எல்லாமே குவாலிஃபை பண்ணணும். நீ படித்தவனாக இருந்தால், நல்லவனாக இருந்தால், சாஸ்திரத்தின்படி ஒழுகினால் நீ பேசுவது அனுதேகரமாக இருக்கும், சத்தியமாக இருக்கும், பிரியமாக இருக்கும், ஹிதமாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். சுவாத்தியாயா ஜசனம் செய்வர். ரெண்டு இருக்கு. சுவாத்தியாயம் என்பது படிக்கிறது, அபியாசம் என்பது பாராயணம். விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம், ராமாயண பாராயணம், நாராயணிய பாராயணம், ரெண்டும் பண்ணணும். சாஸ்திரங்களையும் படிக்கணும், நல்ல புஸ்தகங்களையும் பாராயணம் செய்யணும். இதெல்லாம் வந்து கவச்சம் மாதிரி. எஸ்பெஷலி இந்த கொரோனா இருக்கிற வழியில இந்த மாதிரி சக்தி கவச்சம் இதெல்லாம் படிக்க 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 உங்களுக்கு கவச்சமாக இருக்கிறது. ஆகவே இந்த 17வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் நாம் பார்த்திருக்கிறது எப்படி பேச வேண்டும் என்பதை சுவாமி ரொம்ப அழகாக இருக்கார். சுவாமி எப்படி சொல்லியிருக்காரோ அப்படியேதான் கீதை முழுக்க பேசியிருக்கார். பகவானுடைய சங்கல்பத்துல அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நிஜாயுக்தஸ்ய பாவனா. இந்த ஸ்லோகம் வந்து 2வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய அப்படின்னு ஆரம்பிக்கும். 2வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். இந்த அளவுல இந்த தலைப்பில் நான் பேசுவதை நிறுத்திக்கிறேன். இப்பொழுது கேள்விகள் கேட்கலாம். அனுத்வேகரமருக்கு புண்படுத்தாத உணர்வுகளை தூண்டாதன் பொருள் கொள்ளலாமா? எனக்கு அப்படி ரொம்ப ஆசை இருக்கு சாயம். அதாவது அனுத்வேகரம்னா தூண்டி விடாத, சிலர் அப்படியே அதுக்கு ஒரே எழுதியிருந்தார்கள். சிலர் வந்து கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ரஷ்யாவை பார், சைனாவை பார், இவன் பேசுற பேச்சிலேயே எல்லாரும் அருவாளையும் துப்பாக்கி கையில் எடுப்பாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த அர்த்தமும் அதுல வருது. அனுபவிக்கிறது உணர்ச்சிகளை தூண்டிவிடாத பேச்சா இருக்கணும், புண்படுத்தக்கூடாத பேச்சா இருக்கணும். 2 கருத்துமே இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். ஹிதம்ங்கிறதுக்கு இனிமையானதோ பயனுள்ளதோ? பயனுள்ளது, பயனுள்ளது. பிரியம்தான் அந்த இத கேட்கறது சுகமா இருக்கிறது. ஹிதம் என்பது நன்மையை பயக்கிறது. ஹிதம் பாக்கி ஆமா, பயன் சொல்லாமை. திருக்குறள் வந்து அப்படியே கீதையிலே பிரதிபலிக்கும்.
சுவாத்தியாயம்ங்கிறது செல்ஃப் ஸ்டடியா இல்ல நீங்க வேதங்களை படிப்பதா? நம்மளே படிக்கணும். செல்ஃப் ஸ்டடிங்கிறது அது. செல்ஃப் ஸ்டடி எதை படிக்கிறதுனா வேதத்தை படிக்கிறது, பாஷ்யத்தில் இருக்கிறாங்க. செல்ஃப் ஸ்டடி நம்மளே படிச்சுக்கணும். குருநாதத்தை போய் படிக்கிறது இல்லாம நாமளே தனியா உட்கார்ந்து அமைதியா நம்ம ரூம்ல உட்கார்ந்து படிக்கணும். அப்ப அதனால வேதத்தை மட்டும் வச்சுக்காம சாஸ்திரம் எல்லாம் படிக்கணும். நாமே படிச்சுக்கணும். அத்தியாயம் நாமே படிப்பது. நாமே படிச்ச புரியுங்களா? நம்ம வந்து கஷ்டப்படணும் சாயிடும். நோ பெயின் நோ கெயின். கஷ்டப்படாம இதே கிடையாது. நம்ம கஷ்டப்பட எதனாலும் படிக்க முடியும். எல்லாத்துக்கும் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஒரு இது கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நம்ம தாராளமா வீட்டில் உட்காந்து படிக்கலாம். எல்லாத்துக்கும் கைடு இருக்கு, இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே அவைலபிள். இன்டர்நெட் இருக்கு. என்ன ஒரு எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் நிறைய கிடைக்கும். அந்த எக்ஸ்கியூஸே கிடையாது. நாம படிச்சு பொருட்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய கிளாஸ் ரெஃபரன்ஸ் பண்ணணும். இட் ஷுட் பி ரிசர்ச். வேற வழியே கிடையாது. ரொம்ப துன்பம் பையன் எடுத்துக்கணும். பையன் எடுத்துக்கலாம் படிக்கிறது குண்டது கிடையாது. பையன் எடுத்துதான் படிக்கலாம். அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். பெரியவர்களை கேட்கணும். புரியாட்டா கேட்கணும். அப்ரோச் பண்ணணும். பெரியவர்களை அணுகி சொல்றது சுவாமி, பெரியவர்களை அணுகி அவர்களுக்கு சேவை செய்து திரும்ப திரும்ப சந்தேகங்களை கேட்டு ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற சுவாமி. பயிற்சிகளா இல்ல இந்த மாதிரி மற்ற இதுகளை படிக்கிறதா? படிக்கிறது ஒரு பயிற்சி சாயிரம். படிப்பது என்பது வித்யாபியாசம் அப்படின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. மலையாளம் சமஸ்கிருதம் ரெண்டோடு தான். வித்யாபியாசம் வித்யா அபியசிக்கிறது, சஸ்திர அபியாசம்னா சஸ்திரத்தை படிக்கிறது, அபியாசம் பண்றது, படிக்கிறது. சரி, ஏதாவது கேள்வி இருந்தா தொடர்ந்து கேட்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க? சரவணகுமார் கேளுங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்லோகம் முன்னாடியே தெரியும். ஆனா ரொம்ப நல்லா இன்னைக்கு தான் மீனிங் புரிஞ்சுட்டேன். அதுல செகண்ட் ஹாஃப் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. சுவாத்யாயாப்யசனம் செய்வ வாங்மயம் தப உச்சதே. அதோட மீனிங் சொல்லிட்டீங்களா? எதுமா? எனக்கு சுவாத்தியாயம் பண்ணணும், அபியாசம் பண்ணணும் வரைக்கும் நீங்க பேசுறீங்க. கரெக்ட். தப உச்சதேனா இதுதான் தபம். ஆத்மயமான தபம் இதுதான். வாச்சிகமான தபஸ் இதுதான் அப்படின்னு முடிக்கிறார். வாக்கு ரீதியா தபஸ் இதுதான். சாரம் அதாவது படிக்கணும் சொல்லும் போது சாஸ்திரங்களை முக்கியமா எடுத்து படிக்கணுமா இல்ல கீதைய முக்கியமா எடுத்து படிச்சுக்கணுமா? அதெல்லாம் சாஸ்திரமே என்னங்கிறது பாக்கணுமா? சாஸ்திரம் அப்படின்னா போதனைன்னு அர்த்தம். போதிக்கிறது, நல்ல வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்னு போதிக்கிறது தான் சாஸ்திரம்.
அப்ப கீதையும் சாஸ்திரத்துல ஒண்ணுதான், சாஸ்திரமும் சாஸ்திரத்துல ஒண்ணுதான், எல்லாமே சாஸ்திரம் தான். அப்புறம் தேவி பாகவதம் அப்படின்றது தேவி மகாத்மியம் அது ரெண்டும் ஒன்னா வேற வேறையா? தேவி மகாத்மியம் ஒண்ணு, தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் ரெண்டு பேர் வேறு. தேவி பாகவதம் வேறு, தேவி மகாத்மியம் வேறு. ஓகே, சரி சரி. சரவணன், இன்னொரு இப்போ நீங்க இப்ப நிறைய சொன்னீங்க, நாராயணியம் பாராயணம் பண்ணலாம், அப்புறம் வந்து திருமூலர் திருமந்திரம் என்ன சொன்னீங்க, அதெல்லாம் நாம பண்றோம். இப்போ பகவத்கீதையில ஏதாவது நாம வந்து இறைவனை போற்றி பாடுற மாதிரி ஏதாவது ஸ்லோகம் இருக்கா, இல்ல எல்லாமே இறைவன் நமக்கு எப்படி வாழணும்னு சொன்னதுதானா? இது உபதேசம் தான். கீதை வந்து உபதேசம் தான், கீதோபதேசம். தியான ஸ்லோகங்கள் நிறைய வருது. மூகம் கருதி வாச்சாரம், ஆமா, இதெல்லாம் தியான ஸ்லோகங்கள் வருது. ஆனா கீதையில வருது கண்ணன் நமக்கு உபதேசம் பண்றது. உபதேசத்துக்குமே பேரு கீதைக்கு. கீதோபதேசம் தான் சொல்றோம். அதுல இடையில அர்ஜுனனும் பேசுற மாதிரி நீங்க டயலாக் மாதிரி தான் சொன்னீங்க. அதனால அது ஏதாவது கிருஷ்ணர் புகழ்ந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவன் அப்பப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது எனக்கு இவ்வளவு இதா இருக்கு, என்னால பார்க்க முடியல, தாங்க முடியல, அப்படியே ஆச்சரியமே இல்லையா சொல்லுவாங்க. தவிர இதுல பிரார்த்தனைங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, இன்னும் ஒரே சின்ன ஒரு கொஸ்டின். அதாவது இப்போ கீதையில வந்து ராம கீதை இருக்கு, ஒரு அஷ்டோத்தர கீதை சொல்றோம், அந்த மாதிரி இருக்கு. நாம அதுல பகவத்கீதை மாத்திரம் என்ன, அது மாத்திரம் ஒரு சிறப்பு. சுவாமியை சொல்லும் போது முதல் நாளைக்கே சொன்னேன், ஜெகத்குரு இஸ் a complete book by itself. எல்லா விஷயமே டச் பண்ணியிருக்கார் சுவாமி. ஒரு மனிதன் குழந்தையிலிருந்து இறக்கும் வரை எப்படி இருக்க வேண்டும், முழுமையான ஒரு இது பார்க்கணும்னா கீதைன்னா அதுதான். கீதைன்னா பகவத்கீதை. சிவகீதையை பத்தி நம்ம ஜாஸ்தி சொல்றது இல்லை, அது புத்தகமும் ஜாஸ்தி இல்லை. எல்லா மொழியிலும் மொழிபெயர்க்கப்படுறதுன்னா இது சொல்லி பகவத்கீதா. அந்த அளவுக்கு யூட்டிலிட்டி இருக்கு, பயன் இருக்குது, யூஸ்ஃபுல்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. படிக்க படிக்க தெரிய ஆரம்பிக்கணும். சொன்னேன், அது ரொம்ப நிஜமாவே நான் படிச்சிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல அருமையான இருக்கும். தேங்க்ஸ். சாய்ராம். வேற யாருக்காவது கேள்வி இருந்தால் தொடர்ந்து கேட்கலாம். பகவத்கீதையிலிருந்து இல்லாட்டினாலும் வேற ஆன்மீக கேள்வியை கூட கேட்கலாம். சாய்ராம். ரொம்ப அருமையா இருந்தது சார் இன்னைக்கு எல்லாமே. அந்த பேசுறத பத்தி சொல்ல உத்தமம் மத்தியமம். சில சமயம் நம்ம வந்து சாஃப்டா பேசுறோம், அது கைண்டாவும் பேசுறோம். அப்படி இருக்கும்போது சில சமயம் ஆப்போசிட்ல இருக்க பேசுறதே காதல் இல்லைங்கிறா. சில சமயம் கொஞ்சம் சத்தமா பேசி ஒரு வார்னிங் மாதிரி, இப்போ குழந்தை இருக்கு நெருப்ப தொடர்பு தொடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பேசும்போது அவ வந்து என்ன கத்தி பேசுறேன்னு சொல்லி ஒரு
நம்மளுக்கு ஒரு கோபத்தை கலப்புற மாதிரி பதில் வருது. ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அது நம்ம வந்து சொன்னது நம்ம 3 கேட்டகரி இருக்கு. அப்பா குழந்தை, அம்மா குழந்தை, மேலதிகாரி, கீழதிகாரி, குரு, சிஷ்யம். இந்த 3 கேட்டகரியில கடுமையா பேசுறதை தவிர்க்கவே முடியாது. பேசித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தர்மம். தப்பு பண்ணினா கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆனா அப்படி பேசும்போது அதுக்கு என்ன வழி சொல்லிருக்காங்கன்னா, முதல்ல பாக்கியம் நல்லா பண்றேப்பா, படிக்கிற எல்லாம் இது மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி அவனால ஒத்துக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் எது ஒத்துக்க முடியலையோ அப்படியே வந்து அதை சொல்லணும். இது இருக்கு இல்லையா, சத்தியம் புரூயாத் பிரியம் புரூயாத் நம்புரியாத் சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தையே பேச வேண்டும், பிரியத்தை பேச வேண்டும். ரொம்ப கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற விஷயங்களை தவிர்க்கணும். அது தவிர்க்க முடியாம இருக்கிற பட்சத்துல ஒரு குழந்தை நெருப்பு கிட்ட போற வேலையில வந்து அதை போறதுக்கு விட முடியாது நம்மளால. You are compelled to do that. அது பண்ணத்தான் வேணும், வேற வழியே கிடையாது. அதை சாப்பிட்டா சொல்லணும், சொல்ற விதத்துல சொல்லணும். தேங்க்யூ சார். ஒரே ஒரு கேள்வி. நம்ம மகாபாரதம் வந்து நம்ம வேத வியாசர் வந்து கம்ப்ளீட்டா அவர் தான் வந்து நமக்கு தொகுத்து வழங்குகிறார், எழுதுறாரு விநாயகருடைய உதவியில. பட் அப்ப பகவத்கீதையும் இவரும் கம்பைல் பண்ணியிருக்காரு சார், அது as a part of மகாபாரதா? மத்திய மகாபாரதம்னு வரும் ஞான ஸ்லோகத்துல. மத்திய மகாபாரதம், மகாபாரதம் என்ற நூலில மத்தியத்துல இந்த பகவத்கீதை இருக்கு. வியாசம். ஓ, ஓகே. ஓகே. ஆனா இப்ப இந்த ஸ்லோகங்கள் கிட்டத்தட்ட 718 அத்தியாயமா இருக்கு. சோ இந்த ஆர்டர் மேபி இவர் கம்பைல் பண்ணிருக்கலாம் அல்லது எப்படின்னு தெரியல இல்லையா? சுவாமி பண்ண அதே ஆர்டர்ல இருக்கா, உபதேசம் பண்ணினது, அல்லது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கம்பைல் பண்ணிருக்காரா, செக்மெண்ட் பண்ணிருக்காரா அப்படின்றது தெரியல. தெரியாது. ஏன்னா நாம வித்யா ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்லோகம் எடுத்து நாம இப்ப படிக்கிறோம் இல்லையா? ஆனா சுவாமி ஒருவேளை அதே அந்த மாதிரியா இல்ல இந்த ஆர்டர்ல போனா நமக்கு ஈஸியா இருக்கும்னு சொன்னாரா அப்படின்றது எல்லாம் தெரியல. ஆக்சுவலி எல்லா யோகத்தை பத்தி சொல்றாங்க. வந்து பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம் 3க்கு விரிவான இது கொடுத்துருக்கார். 2வது அத்தியாயம் 18வது அத்தியாயம், இந்த 2 அத்தியாயங்கள் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லாமே சொல்லிடுறாங்க. நாளைக்கு பார்க்க போறது வந்து 2வது அத்தியாயம் தான். இங்க நம்ம வசதிக்காக நான் வந்து ரேண்டமா எடுத்திருக்கேன். புரியுது. நம்ம பாராயணம் பண்ணும்போது சக்கரமா பாக்குறது நல்லது, லாஜிக்கலா புரிய ஆரம்பிக்கும். கேள்வி மாதிரியே சுவாமியே ஒரு கேள்வி பதில் சொல்ற. போக்குவரத்து இது 700 ஸ்லோகி சொல்றதுக்கு டைம் இருந்ததா, எப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு உதாரணம் சொல்ற. நீங்க படிச்சிருப்பீங்க, தந்தத்தினால ஒரு கீதோபதேசம் சிருஷ்டி பண்றாரு. பண்ணிட்டு இதை உருவாக்குறதுக்கு மத்தவனுக்கு எவ்வளவு நாளாகும் கேட்கிறாரு. ரொம்ப காலம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பட் சுவாமி நேரத்தையும் குறுக்கி அவருக்கு அந்த குறுகிய நேரத்துல கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார் சுவாமி சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் சாரியா, ஆதிசங்கருக்கு நிறைய சிஷ்யர்களா படிக்கிறோம். அவங்க சில பேர் ரொம்ப மற்ற புத்தி உடையவர்கள் மாதிரி இப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர்கள் சங்கரத்தை வந்து அடுத்த வினாடியில கிரேட் பீப்புள், நிறைய புத்தகங்கள் எழுத ஆரம்பிக்கிறார். ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ் they become enlightened and knowledgeable. அது ஆல்கெமி அப்படின்னு போவாங்க. இறைவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. சுருக்கலாம், விரிவடை சேவை எல்லாம் பண்ணாங்க. அந்த எஃபெக்ட் he can create wonderfully. சில டிவோட்டிஸ் நம்ம பார்ப்போம், they joined the Sai fold very late. ஆனா வந்த உடனே they become wonderful devotee. சில பேர் வருஷக்கணக்கில் இருப்போம்,
way back in 1940 I became a சாகித்யபோட்டி. பட் பேச்சளவுல தான் சாகித்யபோட்டி. ஆனா லைஃப்ல அப்படி இருக்க மாட்டாங்க. டிபெண்ட்ஸ் அபான் தி பீப்பிள். சுவாமி இந்துலால் ஷாவுக்கு ஒரு தெலுங்கு ஸ்பீச் மட்டும் தெலுங்குல புரியுற மாதிரி பண்றாரு. ஆமா, கொஞ்சம் ஷார்ட் வழி இருக்கு. இதுல நீங்க அபஸ்பரியில நினைக்கிறேன். தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல அபஸ்பரியில அப்படி ஞாபகம் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்துலால் சுவாமி என்ன பண்ணினார்? அந்த ஒரு ஸ்பீச் மட்டும் சுவாமி தெலுங்குல பேசுறது அவருக்கு அப்படியே புரியும். சுவாமி தலையை தொட்டா பண்ணுவாரு, எல்லாம் புரிஞ்சிடும். அந்த ஒரு தெரியாது. ஓ வினோத் குமார் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு. கைண்ட்லி சென்ட் the name and author of the book you mentioned. சரவணகுமார் பேசணும். தான் சிங்கோவானந்த திருப்பராயத்துறை கேட்டாலே கிடைக்கும். ஓகேண்ணா. அமேசான்ல இருக்கு. Very happy. எனக்கு வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வந்து நம்ம சொல்லலாமா? சொல்லுப்பா டைப் பார்த்துக்கோ. அவன் வந்து ஒரு பிடிச்சிடலாம் சார். நீங்கள் சொல்லும்போது இந்த உண்மையை பேசணும், அதே மாதிரி அன்பாக பேசணும் அப்படின்னீங்க. அந்த இன்டர்நேஷ்னல் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து சத்யான்னு வந்து எனக்கு பிரச்சனை இருக்காரு. அவர் வந்து இந்த டாபிக் வரும்போது பேசினார். மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் மோட்டிவேஷன் ஒரு டாப்பிக்கில் எடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணும்போது யூ ஆர் வெரி குட் பட் அப்படின்னு சொல்லி இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்றைக்கும் பட் யூஸ் பண்ணாதீங்க, யூ ஆர் வெரி குட் அண்ட் ஆல்சோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. ஒருவேளை இது நம்ம அந்த இதில் தொடர்புடையதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தொடர்புடைய அன்பலேட்டபிள் அண்ட் பலேட்டபிள் ட்ரூத் அப்படின்றாங்க. தேங்க்யூ சார். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம மங்களாத்தியோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் சார். இப்போ தொடர்ந்து மங்களாரத்தி வெளியில் வரும். மங்களாரத்தியோட நம்ம அந்த செஷனை நிறைவேற்றுறோம். தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பகவத்கீதையிலிருந்து நவரத்தினங்கள் தலைப்பில் சாய்ராம் அவங்க பேசுவாங்க. கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கோங்க. நம்ம சத்யசாய் சேவா நிறுவனம் ஈரோடு மாவட்டத்துடைய நேரலை சத்சங்கம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும் நடைபெறும். கண்டிப்பாக எல்லாருக்கும் குடும்பத்தையும் சொல்லுங்கள். நிறையா சாய் மாவட்டத்திலிருந்து எல்லா சம்பந்தத்திலிருந்து கலந்துக்க சொல்லுங்கள். தொடர்ந்து மங்களாரத்தி இருப்பாங்க. சாய்ராம்.
नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा ओम शांति 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 समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु समस्त लोकाः सुखिनो भवन्तु शांति 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 जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। ஞாயிற்றுக்கிழமைக்கு சந்திப்போம்.